ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்பைடர்மேன் கோட் ஒன்று பார்க்க போகிறோம். டோபி மேக்யூர் ஸ்பைடர்மேன் பார்ட் 2ல் ஆண்ட்மே சொன்ன டைலாக் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாமா? Everybody loves a hero. People line up for them and years later they will tell how they stood in the rain for hours just to get a glimpse of the one who taught them to hold on a second longer. என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப பிடிக்கும். அந்த ஹீரோ கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு ஸ்வீட் மெமரியாக இருக்கும். அதுக்காக க்யூ கட்டிட்டு லைனில் நிற்பாங்க, மழையில் கூட நிற்பாங்க. ஆனால் அந்த ஹீரோ எப்படிப்பட்டவர்னா, அந்த ஹீரோ கிட்டேருந்து இன்ஸ்பிரேஷனாக வர வார்த்தைகள், இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற மெசேஜை எடுத்துக்கிட்டு லைஃப்பில் எதாவது கிவ் அப் பண்ணுற மாதிரி டைம் வரும்போது அது லைஃப்பில் கிவ் அப் பண்ணக்கூடாது, போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற ஹீரோவாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, I believe there is a hero in all of us that keeps us honest, gives us strength, makes us noble, and finally allows us to die with pride. Even though sometimes we have to be steady and give up the thing we want the most, even our dreams. என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோயிசம்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஹீரோயிசம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்மளை உண்மையாகவும் நேர்மையாகவும் ஆனஸ்ட், நோபிள், அப்புறம் நம்ம சாகும்போதும் ஒரு ப்ரைடோட நான் நல்லவனாக வாழ்ந்தேன்டா. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், கோல் இருக்கும், நம்ம ரொம்ப நெருக்கமான விருப்பமான விஷயங்கள் இருக்கும். அதை கூட நம்ம கிவ் அப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். எந்த ஒரு கண்டிஷன் வந்தாலும் லைஃப்பில் ஸ்டெடியாக இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் நம்மளுக்குள்ள அந்த ஹீரோயிசம் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதான் ஐ பிலீவ் தேர் இஸ் அ ஹீரோ இன் ஆல் ஆஃப் அஸ். எல்லாருக்குள்ளேயும் அந்த ஹீரோ இருக்கான். நோபிளாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும். லைஃப்பில் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம கிவ் அப் பண்ணவும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இறக்கும்போது ஒரு ப்ரைடாக இருக்கும், பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான போட்டில் கைண்ட்லி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, ஐ பிலீவ் தேர் இஸ் அ ஹீரோ இன் ஆல் ஆஃப் அஸ் தட் கீப்ஸ் அஸ் ஆனஸ்ட், கிவ்ஸ் அஸ் ஸ்ட்ரென்த், மேக்ஸ் அஸ் நோபிள், அண்ட் ஃபைனலி அலோஸ் அஸ் டு டை வித் ப்ரைட். ஈவன் தோ சம்டைம்ஸ் வி ஹாவ் டு பி ஸ்டெடி அண்ட் கிவ் அப் த திங் வி வாண்ட் த மோஸ்ட், ஈவன் அவர் ட்ரீம்ஸ். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஐ பிலீவ் தேர் இஸ் அ ஹீரோ இன் ஆல் ஆஃப் அஸ். எல்லாருக்குள்ளேயும் அந்த ஹீரோ இருக்கான். நோபிளாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும். லைஃப்பில் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம கிவ் அப் பண்ணவும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இறக்கும்போது ஒரு ப்ரைடாக இருக்கும், பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், கோல் இருக்கும், நம்ம ரொம்ப நெருக்கமான விருப்பமான விஷயங்கள் இருக்கும். அதை கூட நம்ம கிவ் அப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். எந்த ஒரு கண்டிஷன் வந்தாலும் லைஃப்பில் ஸ்டெடியாக இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் நம்மளுக்குள்ள அந்த ஹீரோயிசம் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதான் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான போட்டில் கைண்ட்லி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குள்ளேயும் ஹீரோஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹீரோஸ் இந்த ஹீரோ கொஞ்சம் லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணி, பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணி, சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் ஹீரோவாக இருக்கலாம். நானும் இந்த மாதிரி நல்ல கருத்து சொல்கிறதுனால நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் ஒரு ஹீரோவாக இருக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.